ஒத்தையில உலகம் வளர்ந்து போச்சு ஒன்ன பத்தி Hi hello friends, welcome to my channel Lycris Studio. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி அனிமேஷன் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து அலைட் மோஷனில் தான் எடிட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு தேவையான ஆப் வந்து Pixeloop, அதுக்கப்புறம் அலைட் மோஷன். இந்த ரெண்டோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான எல்லா லிங்க் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாண்ட் லிங்க், ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை போய் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம Pixeloop அந்த ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இதோட ப்ரோ வெர்ஷன் வந்து நேற்று நம்ம டுட்டோரியல் போட்டிருக்கோம். அதோட வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலைன்னா மேலே ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. Pixeloop ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நியூ கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் கேலரிக்கு போகும். அதிலேருந்து நம்ம எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி இந்த இமேஜை தான் எடிட் பண்ண போகிறோம். இதில் வந்து அந்த வாட்டர் இருக்குல்ல, அது வாட்டர் கீழே விழுகிற மாதிரி நம்ம இதில் எடிட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் அனிமேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு பாத் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எது வந்து உங்களுக்கு மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் டேரெக்ஷன் எப்படி டேரெக்ஷனில் மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படி வந்து கீழே அது மேலே அப்படியே ட்ராப் பண்ணிங்கன்னா ஏரோ மார்க் மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணிங்கன்னா இமேஜ் ஃபுல்லாக தான் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பின் சிம்பிள் போட்டு அந்த சிம்பிளை வந்து நீங்கள் எங்கே இமேஜ் மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மேலெலாம் இப்படி ஒரு டாட் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே அதே மாதிரி வச்சு விட்ருங்க. வச்சுட்டு இப்போ வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா அந்த இடத்துல மட்டும் மூவ் ஆகாது, மற்ற இடத்துலலாம் வாட்டர் அப்படியே ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரிமூவ் அப்படின்லாம் இருக்கும். அந்த ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எது ரிமூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்பீடு, அந்த வாட்டர் விழுகிறது அதெல்லாம் ஸ்பீடு நீங்கள் இப்போ நான் ஸ்பீடு ஃபுல்லாக வச்சதுமே ஸ்பீடு ஃபுல்லாக வருதில்ல, அது வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு ஸ்பீடு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்து இப்போ நீங்கள் வந்து அந்த சாங் இதுக்கு என்ன சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எவ்வளோ செகண்ட் வருதுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் 30 செகண்ட் ஸ்டேட்டஸ் தான் போடுறீங்க, அதனால் 30 செகண்ட் அப்படி 40 அப்படி வரும். ஆனால் இதில் வந்து 230 சம்திங் நீங்கள் வந்து இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் 10 செகண்டோ என்னமோ நீங்கள் இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செகண்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குவாலிட்டி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்துருங்க. இது டிஃபால்ட்டாக 1080p கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேஷியோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினலாக நீங்கள் இன்சர்ட் பண்ண இமேஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரியே உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜிஃபாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். வீடியோ எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம். அலைட் மோஷனில் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது சர்வர் நான் நெட்வொர்க் கனெக்ஷன் ஆன் பண்ணாதனால சர்வர் கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு வருது. மித்தபடி எல்லாமே ஒர்க் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும்ல, அதுக்கப்புறம் இதுலேயே சொல்லிடுறேன். நிறைய பேர் அலைட் மோஷன் ப்ரெசென்ட் லிங்க் தான் கேட்குறீங்க, அது வந்து எடுக்க முடியறதில்ல, ஏன்னா அலைட் மோஷன் ப்ராப்ளம். நான் இப்போவே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் XML ஃபைல் தான் கொடுக்குறேன், அதுவும் இப்போ நிறைய பேருக்கு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் ஓல்டு வெர்ஷன் அலைட் மோஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த XML ஃபைல் சப்போர்ட் ஆகும். இப்போ நியூ வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா XML ஃபைலும் சப்போர்ட் ஆகாது. அதனால கீழே நான் அந்த மெட்டீரியல்லே கீழே XML ஃபைல் டவுன்லோட் கொடுத்துருப்பேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் XML ஃபைலை வந்து நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த XML ஃபைல் நீங்கள் ஃபைல் மேனேஜரில் போய் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் வித் அப்படின்னா ஷேர் சென்டு ஷேரு சென்டு அப்படின்னு கொடுத்து அலைட் மோஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ நான் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேஷியோ, ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்டு கலர் இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் கீழே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம Pixeloopல எடிட் பண்ணோம்ல அதை வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வீடியோ ரேஷியோ பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்துடும். அதுக்கப்புறம் மேலே 3 டாட் கொடுத்து ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ரேஷியோக்கு தகுந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தான் காமிக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம்
இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ரிலீக்ஸ். இப்போவே நீங்கள் அதாவது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற சாங்கோட ரிலீக்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன சாங் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங்கை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ரிலீக்ஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால நம்ம சேனல் நேமை மட்டும் வச்சு எடிட் பண்ணி காமிக்க போகிறேன். அந்த ரிலீக்ஸ் எஃபெக்ட் எல்லாம் கொண்டு வரதுக்கு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு என்டையர் டெக்ஸ்ட் இயர் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் காப்பி பண்ண ரிலீக்ஸ் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நேம் டைப் பண்ணிவிட்டு மேலே சென்டர் அலைன்மெண்ட்டு ஃபாண்ட் ஸ்டைல் வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஃபாண்ட் ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இதே ஃபாண்ட் ஸ்டைல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டை வந்து நான் ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணிட்டேன். ஜூம் இன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் அந்த வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வச்சதுக்கப்புறம் அந்த இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இதில் மொத்தம் 3 எஃபெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் நானே தேடணும். அதாவது எந்த கேட்டகரியில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு இது எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ப் அப்படின்னு இருக்கும்ல, அதில் வந்து தேர்டாக ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து க்ளோ அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க க்ளோ எஃபெக்ட் எல்லாருமே அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து எட்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கும். 4th அந்த க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணி திருப்பி ஆட் எஃபெக்ட்னு கொடுத்து பிளர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். பிளர் அதில் வந்து பாக்ஸ் பிளர்னு ஃபஸ்ட்டே இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சர்க்குலர் ரேப்பில் அப்படின்னு ஃபஸ்ட்டாக இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து -50 ஆர் 60 வச்சுக்கோங்க. நான் வந்து 60 வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா 50 வச்சுக்கோங்க, உங்கள் விருப்பம். 60லேருந்து 50க்குள்ளே எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்ல. ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதாவது அனிமேஷன் கீ அந்த ப்ரெஷ் அப்படின்னு ஸ்ட்ரென்த்து கீழே இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு, ரொம்ப மூவ் பண்ண வேணால், கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி திருப்பி பேக், அதாவது கடைசிக்கு வந்துடுங்க. இந்த இடத்துல அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதாவது அதோட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அனிமேஷன் கீ எண்டிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ வீடியோ ஒரே நிமிஷம் அந்த எஃபெக்டை நம்ம ஹைடு பண்ணிடலாம். மற்ற 2 எஃபெக்டை ஹைடு பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ எடிட் பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இப்போ ப்ளே பண்ணால் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து அந்த எஃபெக்ட் எப்படி போகிறதுனா, இது ரெண்டுமே அந்த ப்ரெஷ் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதாவது எப்படி எடிட் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 0 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கடைசியில் அதோட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அதோட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 4 அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இது ரொம்ப கம்மியாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 5 or 8 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளே பண்ணிங்கனாவே நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். அந்த அப்படியே க்ளோவிங் மாதிரி ஒரு மாதிரி எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் அந்த க்ளோ அப்படிங்கிற எஃபெக்டை வந்து அந்த ஹைடுங்கிறத எனேபிள் பண்ணிவிட்டு ரேடியஸ் அப்படியே இருக்கட்டும் ஒரே நிமிஷம். அந்த கலர் மட்டும் நீங்கள் ப்ளூ கலர் மாற்றிக்கோங்க. ப்ளூ கலர் ஆர் உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிரே கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். கிரே கலர் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ரேடியஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த கலர் மட்டும் சூஸ் பண்ணுறது பொறுத்து தான். கலர் வேறு ஏதாவது கலர் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டிக்ரீஸ் பண்ணணும். இதே கிரே கலர் சூஸ் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளூ கலரே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளூ கலர் சூஸ் பண்ணிவிட்டு நான் இது வேணால் குறைச்சிட்றேன். நான் லைட்டாக குறைச்சிக்கிட்டேன். ஹார்ட்னஸும் குறைச்சிருங்க. அந்த இப்போ ஒன்று குறைச்சிங்கன்னா அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. அப்போனா அதை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பாக்ஸ் பிளர் அப்படிங்கிறதுல அதை வந்து ஹைடு வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு அது 150 இருக்கும், 0.150 அப்படின்ட்டு இருக்கும். அப்படியே ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் அந்த ப்ளே பட்டனுக்கு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை கொடுத்தீங்கன்னா அப்படியே அதை அடுத்த அனிமேஷன் கீ எங்கே ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதாவது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எஃபெக்ட்டில் வந்து நம்ம அடுத்த அனிமேஷன் கீ எங்கே ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு போயிடும். போனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம 0க்கு கொண்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு வந்து 150, அடுத்தது 0. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ப்ளே பட்டன் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா திருப்பி அடுத்த அனிமேஷன் கீ வந்து எங்கே ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்கு போயிடும். அந்த இடத்துல போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் வந்து 00ன்னு வச்சு அனிமேஷன் கீ, எண்டிங்கில் வந்து 150 வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பிளர்ராய் மாதிரி வரும். அதுக்கப்புறம் பின்னாடி முடிய போது பிளர்ராய் மாதிரி வரும்.
இப்போ உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் பார்க்குறதுனால இப்படி தெரியுது. இது நீங்கள் நிறைய எஃபெக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா வீடியோ அதாவது ரிலீக்ஸ் 1 by 1 போடும்போது உங்களுக்கு நம்ம ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு ரிலீக்ஸ் அனிமேஷன் கிடச்சிரும். இப்போ கிடச்சதுக்கப்புறம் திருப்பி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போய் அந்த மென்னு பிஎன்ஜிக்கு மெட்டீரியலை கொடுத்துருக்கேன், அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி வச்சுருக்கீங்களோ அந்த அளவு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட மாறுச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. கரெக்டாக பார்த்து வச்சதுக்கப்புறம் அந்த இமேஜ் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இது எதுக்கு நம்ம இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம்னா அந்த ரிலீக்ஸ் இருக்குல்ல, அந்த ரிலீக்ஸுக்கு வந்து அந்த மேனுக்கு பின்னாடி வர மாதிரி வரதுக்காக தான் இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா இப்போ நான் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன்ல, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு கீழே மூவ் பண்ணுற மாதிரிங்க. இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ரிலீக்ஸ் வைக்கும்போது மேனுக்கு பின்னாடி அதாவது இங்கேருந்து பார்க்கும்போது மேனுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த மேன் பிஎன்ஜி. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல உங்கள் சேனல் லோகோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல சேனல் லோகோ ஆட் பண்ணிவிட்டு ரிலீக்ஸை கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கீழே வந்து மெட்டீரியல் லிங்க் எல்லாமே இருக்குது, நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.